எல்லோருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் நார்த் ஈஸ்டில் இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸ் இன்னைக்கு குளிரில் உறைஞ்சு போயிருக்கு. இதை நீங்கள் நிறைய பேர் நியூஸில் கேட்டிருப்பீங்க. அது என்ன சமாச்சாரம் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்றே வெதர் வார்னிங் வந்துருச்சு. இந்த வீக் ஃபுல்லாகவே -7லேருந்து -19 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொடுமையான குளிர் இருக்க போகுது அப்படின்றத வெதர் ரிப்போர்ட்டில் பார்த்துட்டோம். சரி, இந்த வாரத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் உடனே குடுகுடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்துடலான்னு போய் பார்த்தா எல்லா மளிகை கடையிலையும் சரியான கூட்டம். நம்மள மாதிரி தானே எல்லாரும் ஓடி வந்திருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாகவே பனி பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா நேற்று பார்த்த அப்பார்ட்மெண்ட் இன்னைக்கு இப்படி இருக்கு. உடனே நம்ம மனசு இட்லி கார சட்னி இட்லி கார சட்னி இட்லி கார சட்னி நாட ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு இட்லியை வச்சு விட்டுட்டு வெளியே பானி உள்ளே டீயே இரண்டுக்கும் நடுவினில் சூடான இட்லி. ஒரு நிமிஷம், இப்போ நான் எந்த பாட்டை துவம்சம் பண்ணேன் அப்படின்னு இந்நேரத்துக்கு நீங்கள் ஒரு 90s கிட்டாக இருந்தால் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே, பேக் டு த வீடியோ. இட்லியை முழுங்கிட்டு வெளியே போகிறோம், ஊர் சுற்றி பார்க்குறோம், பனி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். ஓகே, வாங்க வெளில ரவுண்ட்ஸ் போகலாம்ஸ். வெளியே கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இந்த பனி. பனியில் இப்போ இந்த புசுன்னு பஞ்சு மாதிரி இருக்கிற பனியில் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏற்கனவே ஒருத்தர் கால் வச்சுட்டு போய் அதை அமுத்தி அது கிட்டத்தட்ட ஐஸ் மாதிரி ஆயிருந்தது அப்படின்னா அது இங்கே ஸ்லீட்டுன்னு சொல்கிறாங்க. அது மேலே காலை வச்சோம் அப்படின்னா சல்லுன்னு வழுக்கி விட்டுரும், விழுந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக கால் வைக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் அதிகமாக ஆயிடக்கூடாதுன்றதுக்காக கம்யூனிட்டிலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா இந்த உப்பு தூவி விடுறாங்க. உப்பு மேலே ஐஸ் விழுந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். அதனால் உப்பு தூவி விடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சல்யூட். சரி, இப்போ இந்த வின்டரில் குளம் தண்ணி எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருமே, அப்போ இந்த மீன் முதல்ல இதுகள்லாம் எப்படி உயிர் வாழும்? இந்த மாதிரி வின்டர் சீசனில் ஒரு சில ஜீவராசிகள், மேமல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, பாலூட்டும் உயிர்கள், அந்த மாதிரி ஒரு சில ஜீவராசிகள்லாம் ஹைபர்னேஷன் அப்படின்ற பனிக்கால உறக்கத்துக்கு போயிடுது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த முதல்ல அண்ணாத்த தலைவர் உயிரோட தான் இருக்காரு, தூக்கத்தில் இருக்காரு. ஆனால் ஊர்வன ஜீவராசிகள், ரெப்டைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி முதலைங்க, பாம்புங்க, இவங்கெல்லாம் ஹைபர்னேஷனுக்கு போகிறதில்ல. இவங்க போகிற தூக்கத்துக்கு பேர் ப்ரூமேஷன்னு சொல்கிறாங்க. ரெண்டுலேயுமே இந்த பனிக்கால உறக்கத்தில் என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மெட்டபாலிசமை, அதாவது டைஜஷன், அதுக்கப்புறம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ரேட்டை வந்து கம்மி பண்ணிடுறாங்க. ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணிக்கிறாங்க. இதில் ஒரு சில மீனுங்கள்லாம் வந்து அடியில் போய் அந்த சேத்துக்குள்ளாரெல்லாம் சில சமயத்துக்கு அந்த வார்ம் கிடைக்கிறதுக்காக, கொஞ்சம் ஓரளவுக்கு டெம்பரேச்சர் கிடைக்கிறதுக்காக சேத்துக்கிட்டெல்லாம் போய் அப்படியே ஒரு உறக்க நிலைக்கு போன மாதிரி போயிருமா. ஆனால் அது முழு உறக்க நிலைக்கு போகாது. அதெல்லாம் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா முழிச்சுக்கும். இந்த ஹைபர்னேஷனுக்கு போகிற விலங்குகள்லாம் வந்து முழு உறக்க நிலையில் இருக்குமா. இப்போ இந்த ஃபிஷ் எல்லாம் போகிற உறக்க நிலைக்கு பேர் டார்பர்னு சொல்கிறாங்க. இதுக்கு தாங்க இந்த பறவைங்கள்லாம், ஒரு சில பறவைங்க உங்கள் சங்காத்தமே வேண்டாண்டா எனக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பனிக்காலத்தில் மைக்ரேட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுது. நம்ம சிட்டுக்குருவிக எங்கேயும் போகிறதில்ல. அதே போல் நமக்கு மைக்ரேஷனும் கிடையாது, ப்ரூமேஷனும் கிடையாது, ஹைபர்னேஷனும் கிடையாது, எந்த மேஷனும் கிடையாது. பொழுதுனிக்கும் வேலையை பார்த்து தான் ஆகணும். ஸோ குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க, வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ குளிராக இருந்தாலும் என்ன கூடுமான வரைக்கும் தேவையில்லாமல் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அட்வான்ஸ் வெதர் இருந்தால் மட்டும்தான் ஸ்கூலுக்கு லீவ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ்க்கெல்லாம் வீட்டில் இருந்தே வேலை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மித்தபடி இங்கே வாழ்கிறவங்க நிறைய பேர் இதுக்கெல்லாம் பழகிட்டாங்க. இன்னொன்று கவனிச்சிங்களா, பப்பரக்கான்னு வெயில் தான் அடிக்குது, பனியெல்லாம் உருகிடாதான்னு தானே கேட்குறீங்க. பார்க்க தாங்க சூரியனும் வெளிச்சமும் அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. ஆனால் காற்றுல சரியான குளிர் இருக்குது. வெளியே -17 டிகிரி செல்சியஸ் இருக்குது. டெம்பரேச்சர் 0 டிகிரிக்கு மேலே வந்ததுக்கப்புறம் தான் இந்த பனியெல்லாம் உருக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பனி வர்றதுக்கு முன்னாடியே, ஸ்னோவுக்கு முன்னாடியே வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு மக்கள்லாம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிறாங்க. போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது எதுக்கு அப்படின்னா, க்ளீன் பண்ணும்போது அந்த ரோடு எங்கே முடியுது அப்படின்றது தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாம் கூட செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வீக்கெண்டில் லீவ் கிடைக்கும்போது வெளியே தேவையில்லாமல் சுற்றுறதை விட்டுட்டு லைப்ரரிக்கு போய் புக்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. நல்லா புக்ஸ் படிக்கிறாங்க இந்த ஊரில். நாங்களும் இப்போ லைப்ரரிக்கு தான் வந்தோம். அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி காட்டியாச்சு. இனி வீட்டுக்குள்ளார போய் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தேவையில்லாமல் நான் வெளியே தலையே காட்ட மாட்டேனுங்க. வாக்கிங்கு, ஜம்பிங்கு எல்லாம் வீட்டுக்குள்ளார தான். அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது நம்ம சேனலும். நீங்களும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களை தொல்லை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவேன்.
இப்போவும் அப்படிதான் தொல்லை பண்ண போகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆமாம், ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த பாட்டை கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? यहाँ चाहत वहाँ नफरत, यहाँ साजिश वहाँ हिम्मत, कहीं मिलती नहीं राहत, हर कदम पर है कयामत। ऐसे इस माहौल में राजकुमार की याद में जल रही है चंद्रकांता, जल रही है चंद्रकांता।